மணி முடிஞ்சு ஆடிடுச்சு, ஆட்டம் கண்டுருச்சு. நீ ஜெயிச்சிட்டோம்னு நான் தோத்துட்டோம்னு இருக்கட்டும், கதையை பேசலாம். சூர்பனகை ஆணவப்படி தெரிந்தால் அப்படிப்பட்ட சூர்பனகை லட்சுமணை காதரத்து மூக்கறுத்து கொங்கையறுத்து கூந்தளித்த ஆணவத்தை ஏசாமி அனலாசுரன் என்று சொல்லக்கூடியவன் தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் எல்லாத்தையுமே விழுங்கி அராஜமணி ஆறுமணி தெரிஞ்சார். கடைசியில் விநாயக பெருமான் கையில் அவேணிகள் இல்லையா? ஆணவப்படி தெரிந்தாலே அப்படிப்பட்ட தாரகி ராமலட்சுமணன் அளித்த ஆணவத்தை காணாமல் செய்யலையா? பஞ்சமுகாசுரன் என்று சொல்லக்கூடியவன் அழிவே கிடையாதுங்கிற வரத்தை வாங்கி அராஜமணி ஆறுமணி தெரிஞ்சார். மகாவிஷ்ணுவில் அவேணிகள் இல்லையா? பல புராணங்களையும் சில புராணங்களையும் பேச்சு தொடரலாம். அதனாலே உனக்கு என்னமா பிரச்சனை? ஒரே ஒரு விஷயம் சாமி. என்ன? ஏன் சாமி, உங்களுக்கு இதுக்கு மேலையும் கதை தெரியாதா? இந்த எனக்கு கதை தெரியாதாங்கிற வார்த்தையை சொல்லாத. நான் கதையை நடத்துறதுக்காக பேசிட்டு இருக்கேன். அப்படின்னா நான் ஜெயிச்சிட்டேன்னு நீங்க ஒத்துக்கங்க. இல்லம்மா, என்னப்பா என்னம்மா நீ முதல்ல, அதாவது நான் கூட முதல்ல தப்பா தெரியல நினைச்சேன். உண்மையாவே அதாவது அழகா மறுபடியும் பேசினார்ல, தெரியல அவருக்கும் பல அர்த்தம் தெரியுது. தெரிஞ்சு கதையை நடத்தவும் மட்டும் அவர் நேராக நம்ம கதையை நடத்துவோம், அடுத்த ஆளுகளை விடுவோம், நம்ம வேணாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த அம்மா என்ன நினைக்கிறாங்க? ஆனா அந்த அம்மா என்ன நினைக்கிறானா, இதுவே பேச தெரியலையே, இவர் எங்கிட்ட கதையை அடா புண்ணியவானே, இதுவே பேச முடியல, இதுவே பேச தெரியலையே, இவர் எங்க கதையை நடத்தி இவருக்கு இப்ப என்ன நீ ஜெயிச்சிருன்னு சொல்லுங்க. ஆமா, ஒரு நாடகம் நல்லபடியா நடக்கிறதுக்காக விட்டு கொடுக்கற பத்தி தப்பில்லை. விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லை, கெட்டு போர்கள் விட்டு கொடுப்பதில்லை. போயிட்டு போது விடுங்க. இந்த மேடையிலே இந்த வள்ளி நாயகமே வெற்றி பெற்றதாகவே இருந்துட்டு போகிறதே. அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் கொடுக்குற பணத்தை வாங்கி நான் கடையில் உடைய அரிசியை வாங்கி உலைய கொதிக்க விட்டு அரிசி அதில் போட்டு வடித்து சாம்பார் வச்சு ரசம் வச்சு கூட்டு வச்சு மோர் வச்சு அதை நான் உனக்கையா தின்னு இந்த உயிரை வச்சுக்கிட்டு நான் வாழை யாருடைய வாழை பிடித்து வாழ வேண்டிய அவசியம் இந்த பெருமாண்டாட்சிக்கு அன்றும் கிடையாது, இன்னும் கிடையாது, இனிமேல் என்றும் கிடையாது. வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் மேடையிலே தவிர எவனுடைய காலடியிலும் யாம் விழுக வேண்டும் என்ற அவசியம் எந்த சொல்லும் இறைவன் நமக்கு கொடுத்தவன் கிடையாது. என்ன பேசுற நீ? தோத்துட்டோம்னு என்ன தோத்துட்டோம்னு பேச்சு நான் பேச்ச பாவம் போகுது, சின்ன பிள்ளைன்னு விட்டுருவேன். தோத்துட்டோம்னு இருக்கட்டும். மந்திரி ஆணவப்படி தெரிந்தால் அப்படிப்பட்ட மந்திரி மகாவிஷ்ணு சக்கரத்தை விட்டு ஆணவத்தை காணாமல் செய்யலையா? சரிங்க சாமி, என்ன இதுக்கு மேல வேற பேசுவோம். என்ன வேற பேசுவோம்? சங்கரனுடைய பாடலை பாட வேண்டும், கதையை நடத்த வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி, ஞான நிலை ஞான சுசிலாமா பாட ஞான நிலை என்ன ஒன்னு செய்யி, நான் ஜெயிச்சிட்டேன்னு ஒத்துக்க. உன்னை விட நான் ஒரு கதை கூட பேசியிருக்கேன். அப்படி இல்லை, ஏதா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க திறமை வள்ளிக்கு பிடிச்சி போச்சு, பிடிச்சிருச்சு. என் திறமைய உங்க திறமைய பிடிச்சிருக்கு, பரவாயில்ல. வள்ளிக்கு ஈவனா பேசுறீங்க, ஈக்குவலா பேசுறீங்க, பரவாயில்ல, உங்களை பாராட்டணும். மரியாதை மைக்க வைடா, மரியாதை வை. நான் வள்ளிக்கு ஈவனா பேசுறேனா? நீ தாண்டா ஈவனா பேசிட்டு இருக்க. அந்த அம்மாவுக்கு நீ ஒரு ஜீவன் வந்து நினைக்கிற. இந்த அம்மா சொல்லுது இவ்வளவு நேரம் நான் ஜெயிச்சிட்டு இல்ல, நீ தோத்துடுக்க. என்ன இனிமேல் என்கிட்ட மட்டும் போட்டி போட்ட உங்க அண்ணனுக்கு வேட்டியா இருந்தாலும் மாட்டேன். உங்க அண்ணன் இல்ல எவன் வந்தாலும் அவன் காலனுக்கு டம்னு புலக்கலைனா கட்டியா பிடிக்கல. யார் வர்ற உனக்கு? எவன் வர முடியும் உனக்கு? எவன் வந்து உனக்கு வந்து பேச போற பார்த்துறேன். நான் எவன் உனக்கா வரான்னு மட்டும் பேசுறேன். நீ என்ன கேரியா என்ன பாடு சிவாராமனுக்கு வந்துருக்கேன். சிவாராமன் வணக்கம் பாஸ், நான் உங்க பக்கம். எல்லாம் உன்னால வந்த பிரச்சனை. உனக்கு என்ன சொன்னேன்? நான் என்ன சொன்னீங்க? பள்ளிக்கூடம் போனோமா, புளிய மரத்தில் கொண்டு போய் பைய மாட்டினோமா, சத்துணம் வாங்கினோமா, முட்டையை கொண்டு வந்து அண்ணன்ட்ட கொடுத்தோமா, சோத்த தின்னோமா, வீட்டுக்கு வந்தோமா இருக்கணும். இங்கே ஊர் வம்பளுத்துட்டு இருக்க பார்ப்போம். ஹலோ, நீங்கள் என்ன கொல்லப்புறமா உள்ள வந்து இருக்கீங்க? ஐயா கூட்டி போட்டு நான் யார்கிட்ட போய் பேசுவேன்? உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். அண்ணன் பேரை காப்பாற்றணும். இந்த பையன் நம்ம பையனாக இருக்காப்புல, நல்ல பையன் இருக்காப்புல, நம்ம பையன் தான் நல்ல பையனாக இருக்காப்புல. கொஞ்ச நேரம் பேசிட்டு
அந்த பையனை கூட்டு போ சத்துணவு வாங்க 2 தட்டு கொடுத்து விட்றேன். வாங்கி 2 முட்டை வாங்கணும். முட்டை 2 எனக்கு வந்துடுறேண்ணா. சோத்தை நீங்கள் தின்னுங்க. புரியுதா தம்பி? முட்டை எனக்கு வரணும். ஓகே. கருப்பு கரு மட்டும் எனக்கு. கருப்பு கரு மட்டும் எனக்கு. கருப்பு கருவா? ஆமாம் தம்பி. முட்டையில் வெள்ளைக்கரு மஞ்சக்கரு 2 தான் இருக்குது. கருப்பு கரு கிடையாது. கருப்பு கரு கிடையாது. எங்கே இருக்கு கருப்பு கரு? முட்டையை வச்ச உடனே மஞ்சக்கரு இருக்குமா? ஆமாம். மஞ்சக்கருவை 2ஆக வெட்டி அதில் உப்பை போட்டு வச்சுக்கல. கரு உப்பு கரு. உப்பு போட்ட கரு பேர் கரு உப்பு கரு. கருப்பு கரு கருப்பு கரு தானே. கருவில் உப்பு போட்டா கஞ்சா குடிக்கிறாளா நீ? இந்தாங்க இங்க வாங்க. இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க. அவர் என்ன பெரிய மனுஷன், சரியா தான் பேசுறாரு. நம்ம தான் முட்டாள் மாதிரி பேசுறோம். அவிச்சிட்டாலுமே கரு கொஞ்ச நேரம் முட்டை வச்சிருந்தோம்னா உள்ள புட்டு பார்த்தோம்னா கருப்பாட்டா இருக்கும். சிமெண்ட் கலர்ல. இப்ப வரணுமா? வாப்பா ஓடிரு. யார் வந்தாலும் சரி. சூப்பர் சூப்பர். போதுமா? இந்த வேலை என்னோட விட்டுக்க. ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா கவனிக்கிறேன். ஒரு விஷயம் என்ன சாமி? எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னன்னு மட்டும் நீங்க கேளுங்களே. ஒரு விஷயம்னா அதோட படிக்க. இனிமே ஒரு விஷயம் சாமி, ஒரு விஷயம் கூட எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னன்னு கேளுங்களே. என்ன ஞாபகம் வருது? இந்த உலகத்திலேயே ஒண்ணுக்கு தான் சிறப்பு அதிகம். என்னது? கொன்னே விடுவேன். எப்படிமா ஒண்ணுக்கு சிறப்பு அதிகம்? ஆமாங்க. எப்படி வரேன்? ஒன்றே குலம் ஒருவனே தேவன். ஒண்ணுக்கு தான் சிறப்பு. அப்படித்தானே சொல்லியிருக்கா முன்னோர்கள். குலம் ஒருவனே தேவன் தான். நீ மட்டும் இல்ல, ஆளாளுக்கு பிரிச்சுக்கிட்டா ஒன்றுதான் சரி. ஒண்ணுக்கு தான் சிறப்புங்கிற. நான் மக்கள் இருந்து ஒன்ட்ட இருந்து கேட்கிறேன். 2க்கு தான் சிறப்பு. எப்படி 2க்கு சிறப்புங்கிறீங்க? நிரூபிக்கிறேன். எப்படி 2க்கு சிறப்பு நான் சொல்றேன். தாய் வழி தந்தை வழி சொல்லக்கூடிய 2 மரபுகள். 2 மரபுகள் இருந்தாத்தே உலக உற்பத்தியாக. நல்லா கவனிங்க. தாயின் ஒன்றும் தந்தை என்று ஒருவர் இருந்தால் மட்டுமே உலக உற்பத்திங்கிறது உருவாக. ஒரு ஆண் இருந்தா, தம்பி கேளுப்பா, ஒரு ஆண் இருந்தா ஒரு பெண்ணு. ஆமா. அப்ப 2 இருந்தா தானே ஒரு உலக உற்பத்தி ஆக. ஆணும் பெண்ணு ஒரு வித்து பிறக்க. சூப்பர் சூப்பர். அதபடியா பள்ளம்னு ஒன்று இருந்துச்சா மேடுன்னு இருக்கும்ல. அதபடியா இரவு பகல். இரவுன்னு இருந்துச்சுன்னா பகல் ஒன்று இருக்கும்ல. அதபடியா இன்பம் இருந்தா துன்பம் ஒன்று வரும்ல. அப்படி சொல்ல. அதபடியா வெயில்னு இருந்தா நிழல் வரும்ல. அண்ணேன்னு ஒரு பட்டை வரணும்னா, தம்பின்னு ஒருத்தர் இருந்தா, தம்பின்னு இருந்தா தானே அண்ணன் பட்டை. அண்ணன் தம்பிங்கிற பட்டை வர. சூப்பர் சூப்பர். அப்ப உலகத்துல 2 இருந்தா தான் இந்த உலகமே சிறப்படையும். ஒன்ன வச்சுக்கிட்டு உலக உற்பத்தியா பண்ண முடியாது. என்ன பேசுற நீ? சொல்லு. 2க்கு சிறப்பா கேளுப்பா. 2க்கு சிறப்பா 1க்கு சிறப்பா? ஐயோ, நீங்க இவ்வளவு தூரம் விளக்கம் சொல்லிட்டீங்க. மோகன்தாஸை கேட்டோம்னா அவனு கூட விளக்கம் சொல்லுவேன். கேளு, புரிஞ்சுக்கிட்டியா? 2க்கு தான் சிறப்பு. எப்படிப்பட்டாலும் ஏன் பக்கம் எழுத்துருவேன். வேற யாருன்னு நினைச்சேன்? இல்ல இல்ல, யாருமா அவரே? யார் அது? இவங்க அம்மா வேற, எங்க அம்மா வேற. ஆனா பிறந்தது ஒரே உருவம். 2 பேர் தாய் வயிற்றில் இருந்தாலும் கூட 2 பேர் உடம்புலையும் ஒரு ரத்தம் தான் ஓடுது. அந்த அளவுக்கு நாங்க 2 பேரும் உடன் பிறப்புகள். அங்க அண்ணன், அங்க அண்ணன், சகோதரன். 2க்கு தானே சிறப்பு. 2 தாங்க. அதுல என்னங்க நினைச்ச? யாருமா அவரே? இவங்க அம்மா வேற, எங்க அம்மா வேற. ஆனா இந்த 2 பேர் ரத்தம் ஒரு உடன் பிறப்புமா. அப்படி சொல்லுங்க. நாங்கெல்லாம் ஒரு கூட்டாளிமா. யார் இவர்? யாரு? பிகே. யாருமா? 2மா. P1 K1மா. ஓகே. பி வருது, அதுவும் கேட்டு வருது இல்ல, சும்மாவா வருது? என் தம்பி உடன் பிறப்பு. பி வந்தா தான் கேட்டு வர்றதா PK. என்ன நினைச்சிருக்க நீ? நாங்கெல்லாம் 2க்கு தான் சிறப்பு. சிறப்பு போதுமா? முடியுமா? அப்படி பார்த்தா 3க்கு தான் சிறப்புகள் அதிகம். வேலை பெருமா. சூரியன் சந்திரன் அக்னி என்று சொல்லக்கூடிய முச்சுடர் இல்லைனா பகல்ல பார்க்க முடியுமா? எப்பா நீங்க சொல்லுங்கப்பா. கலைமகள், அலைமகள், மலைமகள் முப்பெரும் தேவியர் இல்லைனா இவர் இங்க வர முடியுமா? சூப்பர்யா சூப்பர்யா. சிவன், பிரம்மா, விஷ்ணு மூர்த்திகள் இல்லைனா இந்த உலகத்துல உள்ளவங்க வர முடியுமா? அவர் சொன்ன தாயின் தந்தை இருந்தா அதுக்கப்புறம் கூடனா ஒரு குழந்தை வரக்கு 3 ஆயிருதுல. தாய் தந்தையும் அவங்க எல்லாம் வர முடியாது. தாய் தகப்பெல்லாம் 3 ஆயிருது. அப்ப 3க்கு தான் சிறப்பு. பாருங்க, நீங்க சொன்னதிலே பதில் இருக்குது. 3க்கு தான் சிறப்பு. 3க்கு தாயா? எப்படி அவர் கிடக்குறாரு. போய்
உங்க அண்ணனுக்கு கை கொடுத்துருவாங்க. சாமி யாருமா அண்ணன்? சாமி யாரு? கை கொடுக்க 3க்கு தான் சிறப்பு. ஓடா முள்ள மாதிரி போல. இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. ஏங்க அம்மா வேற வேற ரத்தம் ஒரு ரத்தம். நீங்க அவன் ரத்தத்தை வெட்டி உறிஞ்சி குடிச்சு முடியும். ஒரு ஆள் முகரே பாரு. உடன் பிறந்த சகோதரன் நீங்க. இன்னைக்கு தான் இந்த பெட்டிக்காரனை முத பார்க்குறேன். ஒரு வயிற்றுல பிறந்தவன் நீங்க. ஒரு வயிற்றுல கிழிச்சேன். இந்நேரம் எங்கள் அம்மாவை கொன்றுப்பேன். எத்தனைக்கு பாசுறப்ப? யாரு? 3க்குமா? 3 போய் கை கொடுத்துருவாங்க. யாருக்கு? ஒரு வயிற்றுல பிறந்த நீங்க. இந்த பையன் மனநலம் குண்டி வருமா? அந்த பையனை தெரியல. பீக்கேன்னு சொன்னீங்க. அவன் கிடக்குறான் பிக்காளி பையன். அதுதான் பீக்கேயா? ஆமா. என்னது 3 இப்பத்தே 2க்கு சொல்லிட்டு 3க்கு முள்ள மாதிரி பையன். 3க்கு தான் சிறப்பு. அப்படி பார்த்தா 4க்கு தான் சிறப்பு. எப்படி பாப்பா? நான் இவள்கிட்ட கேட்கல, மக்கள் மத்தியில கேட்கிறேன். 4க்கு தான் சிறப்பு. சரி எப்படின்னு சொல்லுங்க. ரிக்யாசும் சாபாதரும் சொல்லக்கூடிய 4 வேதங்கள் இல்லைனா புராணம் எழுத முடியுமா? இதிகாசம் எழுத முடியுமா? இலக்கியம் எழுத முடியுமா? இந்த நாடகத்தில் நம்ம இவ்வளவு நேரம் நின்று பேச முடியுமா? நாடகம் எழுத முடியுமா? புராணம் எழுத முடியுமா? அந்த நாடகத்தை நடத்த முடியுமா? 4 வேதங்கள் இருந்தாத்தே நடத்த முடியும். ஒன்று இன்னொன்று தெரியுமா? மாதா பிதா குரு தெய்வம். இந்த 4 பேர் இருந்தாத்தே உலகத்துல நல்லது நடக்கும், நல்லோருடைய சேர்க்கை நடக்கும். அதை விடுமா? இருந்தா 4 இருக்கணும், போனா 4 போகணும். அப்பர் சுந்தர மாணிக்கவாச திருஞான சம்பந்தர். இந்த 4க்கு உண்டான சிறப்பு. அது மட்டும் இல்ல, ஒரு மனிதன் வாழ்கிறான், கோடீஸ்வரன் பேரு மூலம் வாங்கினான், கடைசியில வீழ்ந்தான். ஒருவன் இறந்து விட்டால் அவனை கொண்டு போய் சேர்க்கணும்னா 4 பேர் வேணும். அந்த 4 பேர் இருந்தாத்தான் அவனை கொண்டு சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்க முடியும். வாழ்ந்த வாழ்க்கைக்கே அர்த்தம். இருந்தாலும் 4 இருக்கணும், போனாலும் 4 வழியில போகணும். இப்படி எல்லாம் நடக்க வேண்டிய தன்மை என்ன? 4. அதை விடுமா? இந்த நாடகம் நல்லபடியா நடக்கணும்னா பெட்டி, மிருதங்கம், ஆல்ரவுண்டு, தாளம், இந்த 4 பேர் இல்லைன்னா இசையமைப்பாளர் நீ நாடகத்தில் நடத்து. மக்கள்கிட்ட கேப்பா, இந்த 4க்கு சிறப்பு இங்க இருக்கா, இங்க இருக்கான்னு கேளு. சூப்பர் சூப்பர். இருமா நான் கேட்கிறேன். 3 நொட்டு எதுன்னு இல்லை, இங்க இருக்குன்னா என்ன இருக்கு? 4 இல்லையா? உனக்கு தூக்கி ஓடணும்னா 4 பேர் வேணுமா இல்லையா? நான் கேட்கறேன் மட்டும் பேசுவேன். 4 பேர் சொன்னது வேணுமா வேண்டாமா? எத்தனை நடிகர் வந்தாலும், ஆனா ரொம்ப நடிகர்ல இருந்து அத்தனை பேர் வந்தாலும் 10 பேர் வந்தாலும் சரி, இங்க 4 பேர் இல்லைன்னா இசையமைக்க முடியும். அதை விடுப்பா. மாதா பிதா இருக்க, மாதா அப்பா அம்மா, வாத்தியாரு, தெய்வம், 4 பேர் இருக்காங்கல்ல. இப்ப 4 பேர் தானே வேணும் இந்த உலகத்துக்கு முக்கியம். அதுதானே உங்க உள்ளூர்னா எது வேணாலும் பேசிங்கப்பா. ஏப்பா நான் மணப்பாறையில் 9 வருஷம் இருந்தவன். நான் மணப்பாறை சங்கத்தில் மலேரியாவாப்பா கூட்டிட்டு வந்திருக்கேன், சும்மா இல்ல. அதுதான் எனக்கு தெரியும். நம்பிராசனை கூட்டிட்டு நம்பிராசன் அண்ணனை கூட்டிட்டு வந்திருக்கேன். ஏன்னா உங்க அப்பனை வீட்டில் விட்டுட்டு உங்க அப்பனுக்கு அண்ணனை கூட்டிட்டு வந்திருக்கேன். நீ எனக்கு தெரியுமா? நம்பிராஜன் அண்ணனை கூட்டிட்டு வந்திருக்கேன்னு தெரியும். நம்பிராஜன் கம்பிராசன். அதனால 4க்கு சிறப்புமை கூறி அதிலே வெற்றி வெற்றியான் என்பதை உணர்த்தி இந்த இடத்திலே அப்படி பார்த்தா 5க்கு தான் சாவிச்சு. அண்ணே ஏதாவது உங்க 2 பேர்த்தையும் நான் தப்பா பேசியிருந்தேன், கோவத்துல பேசுறதாப்பா மன்னிச்சுங்க. இனிமேல் உங்களை தவறா பேசுங்க. எப்ப பேசினாலும் சரி. அண்ணே 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 அது விடுங்கண்ணே. அண்ணே அது மாதிரி தப்பா பேசிட்டேன். அண்ணே கோச்சுக்காயினே. ராமசாமி கோச்சுக்க மாட்டாரு. ஏன்னா ராமசாமி நானே தெய்வத்தை வழங்குவேன், பெருமாளை வழங்குவேன். சரி பரவாயில்ல. அதான் நீங்க சுய அப்படி பார்த்தா 5க்கு தான் சாமி சிறப்பு. எங்கேயுமா 5க்கு சிறப்பு வர? இப்பதான் 4க்கு சிறப்பு சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் தான் 5க்கு சிறப்பு. அப்படி பார்த்தா 5க்கு தாங்க சிறப்பு அதிகம். எப்படி வர? நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களிலேனா அந்த உலகம் இயங்குமா? அட உலகத்தை விடுங்க, இந்த உடம்பு இயங்குமா? பஞ்சபூதங்கள்னா எதுவுமே நடக்காது. சூப்பர்மா. நீங்க என்ன சொன்னீங்க? பஞ்சபூதம் தான் உலக அடக்கமே. இல்ல இல்ல இல்ல, இவங்க என்ன சொன்னாங்கன்னா பெட்டி, மிருதங்கம், ஆல்ரவுண்டு, தாளம் 4 பேர் இல்லைன்னா இந்த நாடகம் நடக்காது. நீங்க அப்படி கிடையாது. வள்ளி, முருகன், நாரதர், பஃபூன், டான்சர், இந்த 5 நடிகர்கள் இல்லனாலும் நாடகம். இந்த பக்கமேலத்தை மட்டும் வச்சுக்கிட்டு புரியுதா? பக்கமேலத்தை அப்புறம் நீங்க என்ன சொன்னீங்க? போனா 4 பாதையில போகணும். நீங்க ஒருவன் இறந்து விட்டால் 4 பேர் தான் தூக்கிட்டு போகணும். நீங்க செத்தா தான் தூக்கிட்டு போக, மேல போனோம்னு ஒன்று இருந்தா தான் தூக்கிட்டு போக முடியும், தெரியுமா? 4 பேர் மட்டும் எதை தூக்கிட்டு போறது? எத்தனை பா சிறப்பே? 5 தாயா. நல்ல காதுல கேக்குற மாதிரி தெளிவா சொல்லுங்க. 5க்கு தான் சிறப்பு.
தப்பா பேசிட்டேன்னு மன்னிப்பு கேட்டீங்க, இப்பயும் போய் மன்னிப்பு கேட்டுட்டு வாங்க. சாமி வாங்க சாமி. நீங்க முகர்லேயே முழிக்க கூடாதுன்னு இங்கிட்டு திரும்பி இருக்கேன். அப்புறம் இவங்கள போய் மன்னிப்பு கேட்டு வேற சொல்றியே நீ. முகரில் முடிக்க கூடாதுன்னு நான் உங்க அண்ணன் நீங்க எந்த நொன்னே வயிற்றுல பிறந்தாங்க. வயிற்றுல நாக்கா முதல்ல அறுத்திருப்பேன். இவன் இப்படியெல்லாம் பேசியிருப்பான்னு தெரிஞ்சுன்னா நாக்கா அறுத்திருப்பேன். இந்த தெரியாம இந்த பையன் அண்ணன்ட்டு இங்க அந்த இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது தெரியுமா? என்ன தெரியுது? ஒற்றைப்படைக்கு தான் நான் சிறப்பு சேர்க்கிறேன். ரெட்டைப்படைக்கு தான் சிறப்பு. உங்க அப்பா சொன்னாரு. அவர் என்னன்னா இந்த கட்சியில இந்த அம்மா நின்று ஓட்டு போட்டு கட்டி வேற வழி இல்லாம ஓட்டு போடுறாரு. அப்படி இருக்க ஒரு சிலர் இருக்காங்கல்ல அந்த மாதிரி. இப்ப பாரு, இரட்டைப்படைக்கு சிறப்பின்மை நான் ஒற்றைப்படைக்கு தான் சிறப்பின்மை நான் நிரூபிக்கிறேன். ரெட்டைப்படைக்கு சிறப்பு நான் நிரூபிச்சு காட்டுறேன். நான் நிரூபிச்சு காமிக்கிறேன். இந்த மேடையில இப்பவே நான் நிரூபிக்கிறேன். ஆனா நான் சொல்ல மாட்டேன். தெரிஞ்சவள சொல்றதுக்கு அப்புறம் எதுக்கு தான் மட்டும் வாய் சொல்றீங்க? எனக்கே புரிய மாட்டேங்குது. தெரிஞ்சா சொல்றேன். ஆமா, என்ன நிரூபிக்கிற இடத்துல நான் சொல்றேன். ஆனா நான் சொல்ல மாட்டேன். தெரிஞ்சவளங்க சொல்றதுக்கு அப்புறம் எனக்கு நிரூபிக்கிறீங்க நீங்க. குடுமா சாமி பாவம் குடுமா போட்டியாம அவரை கட்சியா காய்ச்சிக்கிட்டு இருக்கிற யாரா பாவம்? டேபிளோட கீழே விட்டு மரியாதை போயிரு. ஆனா உனக்கு பாவமுனிய பார்த்தா என்னையே பாவங்கிற நீ. நல்லதுக்கு இல்ல ராமசாமி. நான் ரெட்டைப்படைக்கு சிறப்பின்மை நிரூபிக்கிறேன். நிரூபிக்கிறேங்க. ஆனா நான் சொல்ல மாட்டேன். அப்படி கேட்டு தொலை. எப்படி கேட்டு எப்படி சொல்லுங்க. எப்படி நிரூபிக்கிறேன்? நான் சொல்ல மாட்டேன். உன் வாயில இருந்து சொல்றேன் ரெட்டைப்படைக்கு சிறப்புன்னு சொல்ல வைக்கிறேன். நீங்களா? ஆமா. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. என்ன? நீங்க தண்ணிய குடிச்சு தலைகீழ நின்னாலும் என்னை உங்களால சொல்ல வைக்க முடியாது. பாப்பமா, தண்ணியை குடிச்சு தலையில நிக்கிறியா? என்னம்மா தண்ணியை குடி நின்னாலும் கூட சொல்ல வைக்க முடியாது. எப்படியா தண்ணியை தலையில இருந்துட்டு எப்படியா தண்ணியை குடிப்ப? தலைகீழ தண்ணியை குடிச்சிட்டு தலைகீழ நின்னாலும் கீழே ஒரு சொட்டு கூட வராது. சொல்ல வைக்கிறேன். சொல்ல வைக்கிறேன். அப்படி பார்த்தா ஆறுக்குதான் சிறப்பு. எப்படி? மந்திர வியாகரண சத்தோட புராண வேதம் 6 சாஸ்திரங்கள் இல்லைனா உலகத்துல. அப்படி பார்த்தா 7க்கு தான் சாமி சிறப்புகளை. அத்திரி ஆங்கில சதக விசிஷ்ட விஸ்வாமித்ர கௌதம ரிஷி பரத்வாசன சப்த ரிஷிகள் 7 பேர்ல உலகங்க தெரியுமா? 8க்கு தான் சிறப்பு. அஷ்டமா சித்துக்கள் அனிமா மகிமா கரிமா லகிமா பிராப்தி பிரகம ஈசத்து வசித்து அஷ்டமா சித்துக்கள். இந்த சித்துக்கள் என்ன